ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும், சாஃப்டாக சப்பாத்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நாம் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சாஃப்டாக சப்பாத்தி வரும், ஃபெயிலே ஆகாமல். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் வந்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் உப்பெல்லாம் பரவற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிணைஞ்சிக்க போகிறோம். மோஸ்ட்லி 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு தண்ணி அளவுக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு மாவு தண்ணி அப்சர்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு நல்ல டவ்வாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, இது மாதிரி கிச்சன் கவுண்டர்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி இப்படி தட்டி தட்டி பிணைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே குத்தி குத்தி பிணையலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக பிணையணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த பாத்திரத்துல வச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் முன்னாடியே மாவை பிணைஞ்சு வச்சுட்டாலும் சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டா வரும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மாவு வந்துட்டு நல்லா ஊறி இருக்குங்க பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்குது. இப்போ இன்னொரு வாட்டி ஒரு நிமிஷம் திருப்பியும் நல்லா இப்படி பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இதை வந்துட்டு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து உருண்டையை வந்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தியா. இப்போ இங்கே கிச்சன் கவுண்டர்ல கொஞ்சமா வந்துட்டு மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாவு வச்சு இதை வந்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியா சன்னமாக தேய்ச்சிக்கணும். எவ்வளோ சன்னமாக முடியுதோ அவ்வளோ சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. இது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இங்கே பாருங்க, இப்போ தானா சுத்துற மாதிரி சுத்துது இல்லை சப்பாத்தி தேய்க்கும் போது. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இது அலங்காம அந்த மாதிரி தேய்க்க வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சாச்சு சன்னமா. இப்போ இது தேய்ச்சதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். லேயர்டு சப்பாத்தி மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 2ஆ மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு இப்படி நல்லா ஒட்டி விட்டுங்க. அந்த எண்ணெய் வெளில வராமல் இருக்கும். அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்துட்டு சப்பாத்தியை எப்போதும் போல இந்த மாதிரி மாவுல டஸ்ட் பண்ணி நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். இப்போ திருப்பியும் இதை வந்துட்டு நம்ம சன்னமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கல் வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடாகணும் கல். அதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி போடணும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி வந்துட்டு நம்ம இதில் போடலாம். இப்போ ஒரு சைடு வந்துட்டு லைட்டாக வெந்து இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க கையில். இன்னும் எண்ணெயே போடலை இதுக்கு. பாருங்க பபிள்ஸாக வருது இல்லை. இப்போ இந்த டைமில் நம்ம வந்துட்டு இதை டர்ன் பண்ணி போடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு இப்படி அமுக்கி குக் பண்ணிக்கணும். நீங்கள் எண்ணெயே விடாமல் சுக்கா சப்பாத்தியாக செய்யலாம். அப்போவும் சாஃப்டாக தான் வரும் சப்பாத்தி. இப்போ அடுத்த சைடு திருப்பி போடலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த சப்பாத்தியை. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் சப்பாத்தியை. இப்போ நம்ம வந்து மடிச்சு தேய்ச்சோம்ல அந்த சப்பாத்தி போடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சைட்லேயும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி அமுக்கி விடுங்க. இப்போ அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி போடலாம். இப்போ இந்த சைடும் நம்ம லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி.
நல்ல லேயர்ஸோடய இருக்கும். சுட்டாச்சு, இப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த விளம்பரத்தில் காட்டுற மாதிரி 2 விரல்ல நம்ம பிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு சாதாரணமாக தேய்ச்ச சப்பாத்தி தான். இதுலேயுமே பாருங்க இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும் உள்ள. பாருங்க, செம்ம சாஃப்டான சப்பாத்தி. பாருங்க, இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து சும்மா தேய்ச்சி சுட்ட சப்பாத்திலையும் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சோம்ல இதுவும் செம்ம சாஃப்டா இருக்கும். பாருங்க, பிச்சு காட்டுறேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு நல்ல லேயர்ஸோட இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி லேயர்ஸோட இருக்கும் இந்த சப்பாத்தியும். நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாஃப்டா வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.